அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகரான புதன் மிகவும் வலுவாக 9ஆம் தேதி முதல் மார்ச் 9ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறார். எனவே நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக திகழ்கிறவர் வித்யாகாரகரான புதன். அவர் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் வலுவிழந்த அமைப்பில் அங்கு நீச்சம் பெற்றிருந்த நிலை நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. தற்போது அவர் அங்கு வக்ரம் பெற்று ஜென்மராசியை நோக்கி நகர்வது உறுதியாகவே நல்ல மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் புதன். பொதுவாகவே வித்யாகாரகரான புதன் வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் அவர் 2ஆம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பதை நல்ல மாற்றமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் வலுவிழந்த நீச்சம் பெற்ற அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் வக்ரம் பெறுவதால் சில நல்ல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக திகழக்கூடிய வித்யாகாரகரான புதனினுடைய இந்த மாறுதல் உறுதியாகவே நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கும்பராசிக்காரர்களுக்கு தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் மிகவும் வலுவாக தனது சப்தம பார்வையை அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க. 8ஆம் இடத்தில் புதன் மட்டுமல்ல 6 கிரகநிலைகள் இணைந்து மார்ச் 29ஆம் தேதி அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் பதிப்பதால் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் பல நல்ல மாறுதல் உறுதியாக பல்வேறு வகையான பணிகளில் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடை தாமதம் இல்லாமல் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2இல் அமர்ந்திருப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் குடும்ப ரீதியான பணிகளை திறன்பட மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக விரைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. பொதுவாகவே சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருப்பதால் மிக சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் சந்திக்கலாம். அது மட்டுமல்லாது புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தினால் மிக பெரிய அளவில் சிக்கல் கடினம் என்று இருக்கக்கூடிய பணிகளை கூட எளிதாக செய்து முடிக்க முடியும். அது மட்டுமல்லாது அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் எண், கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு கற்பிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார். அவர் சாதகமாக மாறக்கூடிய இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே குடும்பம் சார்ந்த பணிகளில் குடும்பஸ்தானத்தில் வக்ரம் பெறுவதால் விரய செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் விரய செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற வகையில் உபரி வருமானங்கள் அதிகரிப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதால் பெரிய அளவிலான சிக்கல்களை நிச்சயமாக தவிர்ப்பதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் நிச்சயமாக நிதி சார்ந்த நெருக்கடிகள் விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மனதில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான டென்ஷன்கள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்திலும் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான நல்ல தருணமாக அமைய போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகி
முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான நல்ல யோகம் உங்களை தேடி வருகிறது. சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் வித்யாகாரகரான புதனினுடைய இந்த மாறுதல் நிறைவான முன்னேற்றத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி பகவான் உள்ளிட்ட பல கிரகநிலைகள் தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது பண வரவில் ஏற்பட்ட தடைகள், கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் இந்த தருணத்தில் நல்ல மாற்றத்தை சந்திக்கும். கடனுக்காக சரக்குகளை அனுப்பி அந்த பணத்தை மீட்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவில் இருந்த தாமதங்கள் விலகி எளிதில் அவை அனைத்தும் உங்களை வந்து சேரும். உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான மாறுதல்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். நினைப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உண்டு. தொழில் சார்ந்த பணிகளில் குழப்பமின்றி செயல்படுவதோடு மட்டுமல்லாது புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அற்புதமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் அமைவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் பாதகமாக வலம் வரும்போது ஜென்மராசியை நோக்கி ராகு, புதன் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் வலம் வருவதால் தாமதமின்றி புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு கலைத்துறை சார்ந்த பணிகளில் படைப்புகள் மிக சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக நுணுக்கமாக செயல்பட்டு கும்பராசிக்காரர்கள் பல்வேறு வகையான எதிர்ப்புகளை சமாளித்து உங்களுக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அபரிவிதமாக உயர்வதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம், உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் மிகவும் அபரிவிதமாக கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் பராமரிப்பு விரயங்கள் கட்டுக்குள் வருவதோடு கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உறுதியாகவே பல்வேறு வகையான சிரமங்கள் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு மிக சிறப்பாக நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் திட்டவட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.